வணக்கம். நெருப்பு தமிழன் ஐயா வினையரசு அவர்களுக்கு நான் ஒரு அன்போடு எச்சரித்து ஒரு கேள்வியை கேட்குறேன். நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. 13 நாட்கள் போராடி துப்புரவு தொழிலாளர்கள் அடித்து வீசி தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் பலர் அடித்து துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி காவல்துறையினுடைய அநியாயமும் அட்டூழியமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. திராவிட மாடல் அரசு துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் தூக்கி வீசிடுச்சு. இப்படி அனைத்து அயோக்கியத்தனத்தையும் திராவிட மாடல் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஐயா வினையரசுக்கு துப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆடு மாடுக்கு ஏன் மாடு நடத்துகிறாரு, மலைக்கு ஏன் ஏறுறாரு, மலையில் ஏன் மாடு மேய்க்க போகிறாரு, இங்கே போக வேண்டியது தானே, அங்கே போக வேண்டியது தானே, தூத்துக்குடியில் ஒரு கார் தொழிற்சாலை வருது, அதை கேட்க வேண்டியது தானே, இதை கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் வேறு வேலை விட்டே இல்லையா? ஏன் சீமான் மட்டும்தான் உலகத்தில் ஒரே மனுஷனா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒரே கட்சி சீமானுக்கு மட்டும்தானா? சீமான் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தட்டி கேட்கணுமா? நீங்கள் சீமான் ஏன் தட்டி கேட்கலைன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. மற்ற இவ்வளோ அரசியல் கட்சிகள் கேளுங்களேன், முதலமைச்சரை பார்த்து கேளுங்களேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஐயாவுக்கு துப்பு இருக்கா என்னன்னு தெரியல. தயவு செய்து உங்களை அன்போடு எச்சரிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணுவதை தயவு செய்து தூக்கி போட்டுவிட்டு உங்கள் பொழப்பை பாருங்கள். தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. கனிமொழிக்கு போய் ஆதரவாக நின்னீங்கல்ல தூத்துக்குடியில், அப்போ உங்களுடைய சுயரூபம் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் யார் எப்படிப்பட்டவன்னு தெரியாதா? ஸ்டாலினை சந்தித்து முட்டு கொடுத்தீங்களே, அப்போ தெரியாதா எங்களுக்கு யாருன்னு? நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டு மீண்டும் செந்தமிழன் சீமா என் தம்பின்னு நின்னீங்களே, எதுக்கு நின்னீங்க? மனுஷன் இருந்தால் கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கணும் ஐயா. தயவு செய்து சூடு சொரணையோட வாழ கற்றுக்குங்க. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறதுனால நான் இதை உங்களை சாதாரணமாக தோல் விரிச்சுட்டு போகிறேன். இல்லைன்னா பதிவுகள் கடுமையாக இருக்கும். நான் சீமான் என்ன விமர்சனம் பண்ணாமல் என்னைக்காவது இருந்திருக்கேண்ணா? விமர்சனங்களை ஆரோக்கியமாக பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் உங்கள் பொழப்பு சீமான் தூங்குறதுக்கு முன்னாடி சீமான், தூங்கி எழுந்த உடனே சீமான், நடந்துக்கிட்டு இருக்கும்போது சீமான், டீ குடிக்கும்போது கூட சீமான் சொல்லிட்டு தான் குடிப்பீங்க போல். என்னையா இது பழக்கம்? ஒரு நாம் தமிழர் கட்சி, அதுவும் தேர்தல் வர்ற காலங்களில் எப்பொழுதுமே இதே பொழப்பு செய்கிறீங்க. திமுகவுக்கு ஏன் போனீங்க? மானமுள்ள மனுஷன் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்க வேண்டியதானையா? ஒரு தமிழ் தேசியவாதி கனிமொழிக்கு ஆதரவாக ஓட்டு கட்டி நின்னீங்களே தூத்துக்குடியில், அப்போ நீங்கள் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கியிருக்கணும். தொங்குனீங்களா? இல்லை. ஸ்டாலினை போய் சந்திச்சிங்களே, அப்போ நீங்கள் தூக்கு போட்டு தொங்கியிருக்கணும். தொங்குனீங்களா? இல்லை. என்ன பெரிய நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? முதல்ல உங்கள் அருகதை என்னன்னு பாருங்க ஐயா. இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. தேவையில்லாத நீங்கள் கடந்து போங்க.